யூடியூப்பில் ரொம்ப முக்கியமான விஷயங்களை இப்போது பார்ப்போம். முதலில் டைட்டில் நம்ம கொடுக்குறது எல்லாருக்கும் ஈஸியாக எளிமையாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏற்கனவே யாராவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை எடுத்து டேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம கரெக்டாக எடுத்து கொடுக்கணும். அது போக சேனலில் பேனர் அடிக்கணும். பேனர் நம்மளுடைய பேர், டைட்டிலு, அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. அடுத்து தம்ப்நெயில், நம்ம என்ன சொல்ல வரோம் அந்த வீடியோவில், அதுலேருந்து மக்களுக்கு என்ன புரியுது, அதை வச்சு என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக தம்ப்நெயில் யூஸ் பண்ணுறோம். தம்ப்நெயில் வச்சு தான் இந்த யூடியூப் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற முக்கியமான விஷயமாக கருதப்படுது. அடுத்து டிஸ்கிரிப்ஷன் நம்ம வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோம், அதில் எதுலேருந்து எடுத்திருக்கோம், யார்கிட்டருந்து செஞ்சுருக்கோன்றதை காமிக்கிறதுக்கான ஆப்ஷன். அடுத்து டேக்குன்றது நம்ம அந்த வீடியோவில் என்ன டைட்டில் கொடுத்துருக்கோமோ அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம கொடுக்குறதுக்கு பேர் தான் டேக்குன்றது வீடியோவை வெளியில் தெரிய வைக்கிறதுக்கான ஆப்ஷன். அந்த டேக்கை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொடுக்குற டைட்டில் ஈஸியாக இருக்கா, அந்த டைட்டிலேருந்து டேக் கொடுக்கலாம். இல்லை எனக்கு இந்த டேக் மக்கள்கிட்ட போய் சென்றடையலைங்கும் போது யூடியூப்லேயே சில பேர் சொல்லுவாங்க, இந்த டேக் மட்டும் கொடுங்க, இந்த டேக் கொடுத்தீங்கன்னா நல்லா வியூஸ் வரும்னு சொல்லுவாங்க. அந்த டேக்கை மட்டும் குறித்து வச்சுக்கிட்டு நீங்கள் டேக் கொடுக்கலாம்.